everyone, welcome to Foodie Story. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Bhapa Doi. இது வந்து ஒரு பெங்காலி ஸ்வீட். இது செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். இதுல நான் ஒரு வடிகட்டி வைக்க போறேன். உங்க வீட்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு க்ளீன் கிளாத் இது மேல போட்டுக்கோங்க. 2 கப் தயிர் இதுல சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கட்டி வச்சிடலாம். இது இந்த மாதிரி கட்டி நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1 மணி நேரம் இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். இந்த மாதிரி எக்ஸஸ் தண்ணி எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ வேற ஒரு பவுல்ல இந்த கெட்டியான தயிரை மாத்திடலாம். இதோட 1/2 கப் மில்க்மேட் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி க்ரீமியா வரும். இப்போ இது நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் இதுல சேர்த்துடலாம். இப்போ இதோட குங்குமப்பூ பாலும் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் போல சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கிண்ணத்துல லைட்டா பட்டர் தடவி இதுல மாத்திடலாம். இது வந்து நீங்க இப்படியே செய்யலாம், அப்படி இல்லாட்டி நிறைய ஃபிளேவர்ஸ்லயும் செய்யலாம். இதுல வந்து நான் இப்போ கொஞ்சம் பாதாம் ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் சேர்க்கிறேன். இது வேணாம்னா நீங்க தவிர்த்திடலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு பவுல்ல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது மேல ஒரு ஃபாயில் இப்படி போட்டு ராப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ணிடலாம். ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். இப்போ ஸ்டாண்ட் வச்சு இதை ரெண்டும் அதுல இறக்கி வச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷம் போல இது மூடி இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்ல டீமோல்ட் செஞ்சிடலாம். டீமோல்ட் செஞ்சா இந்த மாதிரி வரும். நீங்க இப்படியே சாப்பிடலாம், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல 2 மணி நேரம் வச்சு கூட சாப்பிடலாம். கண்டிப்பா உங்க வீட்ல இந்த பப்பா டோயை ட்ரை பண்ணி உங்க வியூஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.